தோல்வி உறுதினு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கே ரிசல்ட் வந்துச்சுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நிறைய ஏஜென்சிகளை வச்சு அவர் வந்து அவருக்கு நிறைய சர்வே எடுத்துருக்காங்க. உலகத்தூர் ரிப்போர்ட் அவருக்கு வந்துச்சு. ஆனா அவங்க எடுத்த ரிப்போர்ட்லாம் வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இந்தியா டுடே கொடுத்துலாம் வந்து செய்தி போட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து உண்மையான ரிப்போர்ட் அவருக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும். ஸோ எல்லாருமே முன்னணி பொறுப்பாளர் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து விலைக்கு வாங்குறது, வேட்பாளர்கள் வந்து மிரட்டுறது, சுயேட்சைகளை வந்து விலைக்கு வாங்குறது, ஊருக்குள்ள போயிட்டு எல்லாரையும் வந்து காசு கொடுக்குறதுன்ற மாதிரி மோசமான அரசியலை வந்து கையில இருந்து உள்ளபடியே நமக்கு பயமா இருக்கு. 100 ரூபாய் கொடுத்து ஏத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா பூத்துக்குள்ளே போவாங்க, நேரடியா போவாங்க, உள்ளுக்குள்ளே போவாங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்கும், வந்து மத்திய காவல் படை எல்லாமே இருக்கும். அவங்களே கூப்பிட்டு போயிட்டு சின்னத்தை வந்து அமுக்குவாங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு என்ன பண்ண டேய் வேர்க்குதுடா, அப்போ வேர்வையே தெரியாதடா அவனுக்கு. அந்த மாதிரி விஜய்க்கு வந்து உள்ளபடியே வேர்வையே அவருக்கு தெரியாது. வேர்வை தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது. ஒரு டார்க் ரூம்லேயே வாழ்ந்த ஒரு மனிதருங்க. ஸோ அப்படி அவங்க மனைவி சொன்னாங்க பார்த்தீங்களா, இவர் வந்து சைக்கோவா மாறிட்டாரு, என்னை வந்து அந்த மாதிரிலாம் என்னை துன்புறுத்தணும். அவங்க வந்து நிஜமா வந்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, சீரியஸா அவர் அந்த மனநிலை தான் இருக்கார், சைக்கோ மனநிலை தான் அவர் வந்து இருக்கார். அவரை கூட்டின்னு வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரான வாய்ப்பே கிடையாது. நம்ம கிட்ட காசு இருக்கிற காசை வச்சு ஒரு தனி தீவு வாங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், நித்யானந்தா இன்னைக்கு போயிட்டு ஒரு நாட்டுக்கே அதிபரா இருக்காருங்க. அப்ப எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க. அதனால எங்க அண்ணனுக்கு நான் சொல்ற சஜஷன் என்ன, நீங்க தயவு செஞ்சு ஒரு தீவு வாங்க, நீங்க அதிபரா வந்து டிக்ளேர் பண்ணலாங்க. தோல்வியிலே வந்து மோசமான தோல்வி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து டீல் பேசுறாங்க. அதிமுக வேட்பாளர்கிட்ட டீல் பேசி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கே போறது கிடையாது. எவ்வளவு இப்ப தம்பி செலவு பண்ணிருக்க, 10 கோடி கொடுத்துருக்கேன், இந்த கூடி 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பணத்தை வாங்கிட்டு எந்த வேட்பாளரும் வந்து வெயிலுக்கு வீட்டை விட்டே வெளில வரதுல சும்மா ஒரு 4 பேரை மட்டும் தினம் கேம்பெயினுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளபடியே இது நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. ஒரு ஊருக்குள்ளேயே உங்களால் நுழைய முடியல, அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வேலைகளை செஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனை சார். நீங்கள் ஒரு வேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள், முன்னாள் தவிக செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நம்ம தொடர்ந்து விஜயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். விஜயோடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஃபாலோவே பண்ண முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிறார். 2-3 நாளாக வெளியே வரல. நேற்றும் பிரச்சாரம் இல்லை, இன்றும் பிரச்சாரம் இல்லை. நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கிறார். அவர் வந்து இந்த கோலம் போடுங்க, விசில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இவரே போய் எல்லாம் கோலம் போய் போட்டுருக்கிறாரு. அப்புறம் சில வீடுகளில் போய் வந்து அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து கொண்டார் அவர் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன குறைகளை அறிஞ்சார்? இப்போ அரசியல் களம் தமிழ்நாட்டில் நமக்கே வந்து தெரியும். தேஜஸ்ரீ வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வராரு, ராகுல் காந்தி வராரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வந்து முதல்வர் வந்து இங்கே வந்துட்டு போறாரு. இப்படி வந்து அரசியல் களம் வந்து சூடாக இருக்கு, பிரதமர் வரைக்கும் வந்துட்டு போறாரு. ஆமா, பரபரப்பாக இருக்கு. ஆட்சியை யார் பிடிக்கிறதுன்றதுல இங்கே பலமான ஒரு போட்டி இருக்கு. ஸோ வந்து உசுரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 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 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலாக வந்து பார்க்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பர்டிகுலராக ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்குறாங்க. ஏன்னா சங்கிகள் வந்து இங்கே வந்து பல ரூபங்களில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஈஸியாக அவங்க வந்து கையகப்படுத்த முடியும். அப்போ அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் போஸா இருந்து ஒரு முன்னணி கள செயல்பாட்டா வந்து திமுக வந்து இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. முதல்வர் வந்து இது வரைக்கும் நான் வந்து அவர் வந்து ரொம்ப மென்மையா சிரிச்சுதான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனா அப்படி ஒரு ஆக்ரோஷம், அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தீப்பிழம்பு அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு நிக்கிறாரு, வந்து களத்துல நிக்கிறாரு, கொதிச்சு குழந்தரிச்சிட்டு. ஆமா, அப்படி வந்து நிக்கிறாரு. பழைய திமுக நீங்க பாப்பீங்க, விண்டேஜ் திமுக எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தது கிடையாது. எங்க அப்பா தாத்தா கிட்டலாம் நம்ம கேட்கும்போது சொல்றாங்க, நாங்க எங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு மொழிப்போர் போராட்ட வீரர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து களமாடுவோம், தினமும் வந்து போராட்டங்கள் இருக்கும். அப்போ வந்து மொழிக்காக வந்து ஒரு தமிழ்நாடுன்னு ஒரு தமிழ்நாடு தான் இங்கே வந்து இந்தியாவிலே ஒரு மாநிலமாக வந்து சுயம்புவாக வந்து எழுந்து வந்து நின்னது. அவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து போராடி இருக்கோம். பல பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுன்னு பேர் வச்சது இல்லைன்னா நாங்கள் வந்து தனி நாடாவே நாங்கள் போவோன்ற அளவுக்கு வந்து அறிஞர் அண்ணா வந்து இங்கே எல்லாம் முன்னெடுத்தாங்க. அவ்வளோ வீரியமான அரசியல்ல இருந்து வந்து
இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு நடிகர் எனக்கு உள்ளபடி ஏன் இவ்வளவு தூரம் நம்ம இதை பேச வேண்டியிருக்குன்னா, அவரோட நம்ம வந்து பயணப்பட்டிருக்கோம், நம்மளும் அவர் வந்து வளர்த்து விட்டுருக்கோம். அவர் அரசியல் வர்றதுக்கு நம்ம பல்வேறு வேலைகள் நம்ம வந்து செஞ்சோம். ஆனா இப்படி வந்து இவர் சோட போயிட்டாரு. இவர் வந்து சுத்தமா களத்திலே இல்ல, களத்தை விட்டு ஓடுறாரு, தெரிச்சு துண்டக்கானம் துணியக்கானம் தெரிச்சு ஓடும் போது உள்ளபடியே நமக்கு வந்து வருத்தம் அளிக்குது. குறைஞ்சபட்சம் வந்து இப்போ ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியும் வந்து மாறி மாறி ஆட்சியில் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, வேட்பாளரை வந்து விலைக்கு வாங்க மாட்டாங்க. அவங்க கருத்தியல் ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. இவங்களும் வாக்காளர்கள்லாம் ஒன்றும் யாரும் விலைக்கு வாங்கலையே. இப்ப நான் சொல்றேன் நாம் தமிழரோட நிச்சயமா நீங்க வந்து தாவைக்காக நீங்க வந்து சுத்தமா நீங்க வந்து தொடர்புபடுத்தியே பார்க்க முடியாது. இது வேற அது வேற. அவங்க வேற நமக்கு வந்து கொள்கை ரீதியில முரண் இருந்தாலும் சரி, அவங்களோட அரசியல் வந்து வேற. அவங்களுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து களமாடிட்டே இருக்காங்க. அந்த அரசியல் எப்படி இருக்கு? 1.2 ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8.2 வரைக்கும் அவர் வந்திருக்காரு. 35 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. நம்ம அதுக்காக அவங்களோட அரசியலை வந்து நம்ம வந்து புறம் தள்ளல, களத்துல நிக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இல்ல, டிகே பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். அவர் வந்து விஜயோட ரசிகரோ இல்ல விஜயோட மன்றத்துல இருந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்கார குடும்பம், காங்கிரஸால வந்து பலன் பெற்றவங்க, காங்கிரஸால வந்து வாழ்ந்தவங்க. முழுக்க முழுக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா சிதம்பரத்தோட ஆதரவாளர் இருந்த குடும்பம் தான் அவங்க. அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதவி இருக்கு, பவுஸ் இருக்கு, பணம் இருக்குன்றதுக்காக இன்னைக்கு தாவேக்கால வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து விலைக்கு வாங்குறது, வேட்பாளர்கள் வந்து மிரட்டுறது, சுயேட்சைகளை வந்து விலைக்கு வாங்குறது, ஊருக்குள்ள போயிட்டு எல்லாரையும் வந்து காசு கொடுக்கறதுன்ற மாதிரி மோசமான அரசியலை வந்து கையில இருந்து உள்ளபடியே நமக்கு பயமா இருக்கு. இந்த பக்கம் டிகே பிரபுன்னா மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இவங்களும் வழக்கமா காசு மோசமான அரசியல். ரொம்ப என்ன சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரசியல் பார்வையாளர்னா பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 எலெக்ஷன்ல நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க வட மாநிலங்கள்லாம் வந்து தேர்தலுக்கு வந்து போய் பார்ப்போம். ஒரு பார்வையாளர்னா உள்ள போயிருக்கோம். ஆம் ஆத்மி வந்த காலத்துல ஆம் ஆத்மி ஆதரிச்சுலாம் நாங்க வந்து போய் பிரச்சாரம்லாம் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து நாங்க பின்வாங்கின கதை வேறன்னு வச்சுங்களா. அப்படி நம்ம வந்து இந்தியா முழுக்க பயணப்பட்டிருக்கும் போது வட மாநிலங்கள்ல தான் இப்படிலாம் இருக்கும். வேட்பாளர்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு வாகனத்துல வந்து கடத்திட்டு போவாங்க, வெறும் 100 ரூபாய் கொடுப்பாங்க. 100 ரூபாய் கொடுத்து ஏத்துட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா பூத்துக்குள்ளேயே போவாங்க, நேரடியா போவாங்க, உள்ளுக்குள்ளேயே போவாங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்கும், வந்து மத்திய காவல் படை எல்லாமே இருக்கும். அவங்களே கூப்பிட்டு போயிட்டு சின்னத்தை வந்து அமுக்குவாங்க. இப்போ நான் சொல்றது எலக்ட்ரிக் ஓட்டு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டி இருக்கும் போதெல்லாம் இவங்களுக்கு வேலையே கிடையாது, அவங்களே குத்திடுவாங்க. அவங்களே குத்தி பொட்டியை வந்து அதுக்குள்ள மடிச்சு போட்டுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்குதுன்னா ஒண்ணும் இல்லைங்க, அதுக்கு நான் வந்து நம்ம இது கடந்து போக முடியாது. பாண்டிச்சேரியில ஒரு பையன் வந்து விசிலுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு அதை வந்து பதிவேற்றம் பண்றாங்க, சமூக வலைதள பதிவேற்றம் பண்ணா செல்ஃபி எடுத்து போறான். அப்ப நீங்க என்னத்தை நீங்க வளர்த்துடுறீங்க? அப்ப என்ன நீங்க அரசியல் சொல்றீங்க? இங்க ஒரு அரசியல் களம் இருக்குங்க. இங்க வந்து ஒரு அரசியல் கட்சிகள் வந்து இங்க வெகுஜன மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வெறும் சினிமா தனத்தை வச்சு இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் பேசுறாரு இல்லைங்க, டே நீ ஒரு கூமுட்டடா, உனக்கு எதுவுமே தெரியாதரா, நான் பேசுற அரசியல் உனக்கு தெரியாதரா, சினிமால நீ வந்து நீ இன்ஜினியரா நடிச்சா, டாக்டரா நடிச்சா, சிஎம்மா கூட சினிமாலாம் நிஜத்துல ஆகவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் பேசுறாருன்னா எந்த விதத்துல விஜய் அதுக்கு வந்து தகுதியான நபரே கிடையாது. பிரச்சாரத்துல போய் ஒரு கருத்து போயிட்டாரு, ஆளே கருன்னு ஆயிட்டாருன்னு வருத்தப்பட்டு இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடியே கருத்து போனது காரணம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ஒண்ணுமில்லை, நான் வந்து அது வந்து குறை சொல்ல முடியல, அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை, ஃபுல் கை. அதனால தான் பாத்தீங்கன்னா கடைசி 2 இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் கை வந்து போட்டிருப்பாரு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்டதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் கிராமத்துல பாத்திருக்கேன். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல வந்து மயான கொள்ளைன்னு ஒண்ணு நடக்கும். அந்த மயான கொள்ளைக்கு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் வந்து அவங்க நிலத்துல விளைஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கரும்புல இருந்து, வேர்க்கடலையில இருந்து, தர்பூசணில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காளிக்கு வந்து படையல் போடுவாங்க, வந்து சூறை வந்து விடுவாங்க. எங்க நடக்கும்னா சுடுகாட்டுல நடக்கும் இது. அந்த மாதிரி இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா விஜய் வரும்போது தர்பூசணில இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில இருந்து எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டுடுச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணது முக்கியமான காரணமே அதுதான். பிரச்சாரத்தை பேசுறதை நிறுத்திட்டு ரோட் ஷோ நடத்தினாரு, இப்ப அதையும் நிறுத்திட்டாரு. ஆமா, நீங்க தான் போராடலாம் அடிக்கிறீங்களா, என்ன பண்றது சொல்லுங்க. தர்பூசணி எல்லாம் தூக்கி தெரியுங்க, மலர் மாலைகள் வந்து விழுங்க, அது வந்து நியாயம். பூ வந்து தூவாங்க, கரெக்ட். நீங்க கண்டதெல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க, என்ன பொருள் மர்ம பொருள் எல்லாம் தூக்கி அடிக்கிறீங்க நீங்க. அப்ப என்ன பண்ணுவாரு அவரு? உள்ளபடி அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை. அதனால வந்து இந்த 23ஆம் புலிகேசி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து வரும். வடிவேல் வந்து ராஜாவா இருப்பார். ராஜாவா இருந்துட்டு இப்போ வந்து மார்வேஸ்ல போய் மாட்டிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து வேர்க்கும். அது வேர்வனா என்னன்னு தெரியாது. அப்போ என் உடம்புல ஏதோ பண்ணுதுன்னா அப்போ வந்து அந்த இவர் வந்து சொல்லுவாரு, தான் அந்த காட்சியில வந்து நடிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு என்ன பண்ண டேய் வேர்க்குதுடா, அப்போ வேர்வையே தெரியாதடா அவனுக்கு. அந்த மாதிரி விஜய்க்கு வந்து உள்ளபடியே வேர்வையே அவருக்கு தெரியாது. வேர்வை தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது. ஒரு டார்க் ரூம்லயே வாழ்ந்த ஒரு மனிதருங்க. டார்க் ரூம். ஆமாங்க.
இருட்டுக்குள்ளே இருந்த ஒரு மனிதர் 2020 உங்களுக்கு வந்து கொரோனா வந்தது இல்லைங்களா, அப்போ வந்து அந்த ரூமுக்குள்ள போனவர் தான். அந்த அறை முழுக்க வந்து இருட்டாதான் இருக்கும். அவருக்கு வந்து லைட் போட்டாலே போடாத போடாத போடாதன்ற மாதிரி, இந்த கேமரா திருப்பாதன்ற மாதிரி லைட்டை வந்து போடவே மாட்டார். லைட் போடாம ஒரு என்ன பண்ணா, ஒரு ஆங்கில திரைப்படங்கள் வந்து ஓடிட்டு இருக்கும், ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த திரைப்படம் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. ஜன்னலே உட்காந்து ஒரு 4 மணி நேரம் ஒரு மனுஷனால பார்க்க முடியும். உங்களால முடியுமா? என்னால 4 நிமிஷம் இல்ல 4 செகண்ட் கூட என்னால பார்க்க முடியும். அப்படி ஒரு மனிதர். ஸோ அப்படி அவங்க மனைவி சொன்னாங்க பாத்தீங்களா, இவர் வந்து சைக்கோவா மாறிட்டாரு, என்னை வந்து அந்த மாதிரிலாம் என்னை துன்புறுத்தணும். அவங்க வந்து நிஜமா வந்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, சீரியஸா அவர் அந்த மனநிலை தான் இருக்கார், சைக்கோ மனநிலை தான் அவர் வந்து இருக்கார். அவரை கூட்டிட்டு வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துங்க, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரான வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை தான் வந்து களத்துல வந்து எதிர்வு இருக்குது. அதனோட வெளிப்பாடு ஆந்திரால இருந்தா. நீங்க திரைப்படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகேஷ் பாபு படம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் என்னென்னலாம் பண்றாரோ அதை தான் ஸ்கிரிப்டா வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. வில்லு விடுறது, இளநீ சாப்பிட்டது, குழந்தைய தூக்குனது, வண்டியில வர்றது, ரோட் ஷோ பண்றது, இது எல்லாமே அது. கடைசியில ஒரு சீனை மட்டும் விட்டானுங்க. முக்கியமான சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட சின்னத்தை கோலம் போட்டிருப்பாரு. தலைவா நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டு தலைவா, அதை மட்டும் நம்ம பண்ண வச்சுக்கோங்க, நம்ம தான் சிஎம், அவரு டிப்டி சிஎம். ஆனா நம்ம டைரக்டா சிஎம் ஆயிடலாம். நமக்கு தான் வந்து பாஜகவோட வந்து ஆசீர்வாதம் இருக்கு, துணை இருக்குன்றதுனால கடைசியில என்னடா பண்றதுன்னா, பெண்களை வந்து கோலம் போடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணாங்க, எல்லா இடமும் நானும் பார்த்தேன், விசில் போடுறேன்னு சொல்லிட்டு ரோடு ரோலரை வந்து போட்டு வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கு அந்த காட்சி. சோ இவரே தலைவரே வந்து களத்துல இறங்கிட்டாரு. 6 மணிக்கு மேல நீங்க வந்து அந்த 6 மணி அதெல்லாம் கிடையாது, 6 மணிக்கு மேல முதல் முறையாக களத்துக்கு வந்த விஜயை வந்து பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். களத்துக்கு வந்துட்டாரு. நானே நிறைய இடத்துல சொல்லுங்க, 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்னு. ஆட்டோ வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் எனக்கு 3 மணி நேரம் கேப் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கெஞ்சி கூத்தாடி வந்து கோலம் போட்டுட்டு, நீங்க சொன்ன மாதிரி எந்த வீட்டுக்கெல்லாம் போல, பொதுமக்கள் எல்லாம் சந்திக்கல. ஒரே அவர் வந்து டிவிக்கேல வந்து பொறுப்பாளர் இருக்காரு. அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் போயிட்டு அவங்ககிட்ட தான் போய் கேட்டுக்கிறாரு. ஆமா, அவங்க வீட்டுக்குள்ள அவர் தான் அந்த தேர்தல் பொறுப்பாளர் அவரு. சோ அதனால அந்த அலுவலகத்துக்குள்ள போயிட்டு அந்த அலுவலகத்துக்குள்ள வச்சு அந்த மக்களை வர வச்சு பார்த்துட்டு, அவர் வீடு வந்து முதல் மாடியில் இருக்கிற மேல போயிட்டு வரும்போது அந்த வேலை ஒரு 2 வீட்டுல மட்டும் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து சேஃபா வந்துட்டார். நான் என்ன சொல்றேன்னா, இங்க களம் வந்து இவ்வளவு வேகமா இருக்கு, இவ்வளவு வீரியமா இருக்கு. வீடு விடா போறாரு விஜய், வீடு விடா போறாரு விஜய், ஓட்டு கேட்க போறாரு விஜய்னாங்களா? அதானே, நீங்க பொதுமக்கள் வீட்டுக்கு போலையா, உங்க பொறுப்பாளர் வீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. அவன் தான் ஓட்டு போடுவானுங்க. ஆமாங்க, அதுன்னு சொல்றேன். அது எதுக்கு நீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டுக்கு பிரயோஜனமா? நீங்க யார ஏதாவது வெளியே ஆட்கள் கிட்ட நீங்க போய் ஓட்டு கேட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 10 ஓட்டாவது கன்வெர்ட், அது ஏற்கனவே உங்களுக்கு விடுற ஓட்டு தான். அதுக்கு போய் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே. ஒரு நாடகம் விஜய் வீடு விடா போயிட்டாரு. ஆமா, ஆனா இவருக்கு கிடைக்கிற சலுகை உலகத்துல எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சத்தியமா சொல்றேங்க, நான் வந்து விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல. விஜய் வந்து இங்க வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இது வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் தான். ஆனா அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க, அவர் வந்து பிரதமருக்கு தான் போட்டிடுறாருலாம் சொல்றாங்க. அவர் வந்து ஏற்கனவே சிஎம் ஆயிட்டாருலாம் சொல்றாங்க. ஏங்க, செங்கோட்டையனே சொல்றாருங்க, 10 மணிக்கு வந்து நீங்க வந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா முதலமைச்சர்னு அறிவிச்சிருவாங்க விஜய்னு. இத்தனை ஆண்டு காலம் கட்சியில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா கூட இருந்து கிட்டத்தட்ட 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரே, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவரே பாத்தீங்கன்னா 10 மணிக்கே அவர் வந்து சிஎம் ஆயிடுவார். 10 மணிக்கு ஓபன் பண்ண உடனே எங்க அண்ணன் சிஎம்னு சொல்லிட்டு விஜய் அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது, அப்போ யோசிச்சு பாருங்க, அப்ப கீழே இருக்க தொண்டர்கள் எதுவுமே தெரியாம முதல் முறைகளோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ மோசமா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அவருக்கு வந்து நம்ம ஒரு ஐடியா கொடுக்குறோம். ஏன்னா அவருக்கு வந்து முதல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் தான். ஜல்லிக்கட்டு கூட்டு வந்தது, அனிதா வீட்டுக்கு கூட்டு போனது, இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் நம்ம தான் கொடுத்தனால இந்த இவனுங்க கொடுத்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஸ்பாயிலா போயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதுகுவலி வந்தது, கைவலி, கால்வலி, தலைவலி எல்லாம் வந்தது, கடைசியில ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு. இப்ப இதுக்கெல்லாம் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் அவருக்கு வந்து அவர் நல்லது என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதை சொல்லும் போது, இப்ப நம்ம அடுத்தது அவருக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும். ஒரு தேங்காய் பாட்டில் வாங்கி தலையில இருந்து கால் வரைக்கும் போட்டுக்க, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு வந்து எளிய மருந்து இதுதான். அது வந்து அவர் பார்த்துப்பாரு. அவர்கிட்ட என்ன நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க வந்துப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க, தோல்வி உறுதி. மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து தோல்வி உறுதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிஎம் பிஎம் இதெல்லாம் நமக்கு வேணாம். தோல்வி உறுதினு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நினைக்கிறேன். அவருக்கே ரிசல்ட் வந்துச்சுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து நிறைய ஏஜென்சிகள் வச்சு அவர் வந்து அவருக்கு நிறைய ரிப்போர்ட் எடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட் அவருக்கு வந்துச்சு. ஆனா அவங்க எடுத்த ரிப்போர்ட்லாம் வந்து அவங்க ஜெயிக்கிற மாதிரி வந்துச்சு. இந்தியா டுடே கொடுத்து எல்லாம் வந்து செய்தி போட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. அவருக்கு வந்து விஜய்க்கு வந்து உண்மையான ரிப்போர்ட் அவருக்கு தெரியும், புசி ஆனந்துக்கு தெரியும். சோ எல்லாருமே முன்னணி பொறுப்பாளர் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்ன கேக்குறேன்னா,
234 தொகுதி, ஒரு தொகுதி நீங்க வந்து தானம் கொடுத்துட்டீங்க, அதிமுக வந்து கொடுத்துட்டீங்க. அந்த வேட்பாளர் அருண் வந்து வெலை போயிட்டாரு, நீங்களே டிக்ளேர் பண்றீங்க. எடப்பாடிக்கு வந்து சோரம் போயிட்டாருங்க, வெலை போயிட்டாருன்னு சொல்றீங்க. எலெக்ஷன்ல வந்து நிக்கல, அவர் வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. சரி, ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, ஓகே. மீதி 233 பேர் இருக்காங்க, 233 தொகுதி இருக்கு. எத்தனை தொகுதி விஜய் பண்ண? நீங்க ஒரு நெறியாளர், நீங்க சொல்லுங்க. 15 தொகுதி வரைக்கும் போயிருக்கிறாரு நினைக்கிறேன். 38 மாவட்டம் இருக்குங்க. 38 மாவட்டத்துக்கு கூட நீங்க போல, 38 வேட்பாளர் கூட பார்க்கல. அந்த 15ன்றது கூட நீங்க ஜாஸ்தியா சொல்றீங்க. நீங்களும் ஒரு விஜய் ஃபேனான்னு தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு. ரோட் ஷோன்னு போறாரு இல்லையா, அந்த வேலை அப்படியே டச் பண்ணிட்டு அந்த தொகுதி எல்லைக்குள்பட்ட பகுதியை வந்து டச் பண்ணிருக்காரு. உண்மையா வந்து 7 தொகுதி தான் இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கவர் பண்ணிருக்காரு. அதை தாண்டி இவர் வந்து கவர் பண்ணல. சோ இப்படி இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சஜஷன் தான் சொல்றேன்னா, நம்மளுக்கு இந்த சிஎம்லாம் வேணாண்ணா, நம்ம அதை விட நம்ம பெரிய, ஏன்னா நம்ம தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கோம். நம்ம பார்க்காத பணமே கிடையாது. நம்ம கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, பவுஸ் இருக்கு, எங்க போனாலும் கூட்டம் கேக்குது. நம்ம நேத்து சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் கேட்டை மட்டுமே நம்மளுக்கு 3 மணி நேரம் லைவ் போறதுக்கு நமக்கு வந்து கார்பரேட்டுகளோட சப்போர்ட். அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம கிட்ட காசு இருக்கிற காசு வச்சு ஒரு தனி தீவு வாங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், நித்யானந்தா இன்னைக்கு போயிட்டு ஒரு நாட்டுக்கே அதிபரா இருக்காருங்க. அப்ப எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க. அதனால எங்க அண்ணனுக்கு நான் சொல்ற சஜஷன் என்ன, நீங்க தயவு செஞ்சு ஒரு தீவு வாங்க. நீங்க அதிபரா வந்து டிக்ளேர் பண்ணலாங்க, டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க அண்ணி திரிஷாவை எப்படியும் இப்ப நீங்க திருமணம் நடக்கும்போது திருமணம் பண்ணி தனி தீவே ஒரு ராஜ்யமே நம்ம வந்து பண்ணலாம்ல. நம்மளுக்கு கீழே வந்து படை தளபதிகள் இருப்பாங்க, தளபதினு பேர் வச்சிருக்காருல. அடுத்த கட்டமா மன்னரா தானே மாறணும், அப்ப அதிபரா தான் அவர் போகணும். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ நின்று தோக்குறதுலாம் உள்ளபடி எனக்கு வருத்தமா. எலெக்ஷன் எல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு எதுக்குங்க? அதான் சொல்றேன், 10 மணிக்கு ஓபன் பண்ணாலே சிஎம்னு சொல்லும் போது வீட்டை விட்டு வெளியே வர தேவையில்லை, வீட்டை விட்டு வெளில வர வேண்டியது இல்ல, பிரஸ்ஸை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்ல. சோ இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. இவனுங்க எல்லாத்தையும் தூக்கி மேல எறிறானுங்க. வேட்பாளரா வரும்போதே, ஓட்டு கேட்டு வரும்போதே நீங்க தர்பூசணி எல்லாம் தூக்கி அடிக்கீங்க. எங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துருக்காரு. அப்ப அவன் எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் அப்ப எவ்வளவு கொலவரி தாக்குதல் பண்ணுவாங்க. அவர் வெளியில வராருன்னு வச்சுக்கோங்க, அப்ப எதை கொண்டு அடிப்பானுங்க? சீட்டு 10 கோடி ரூபாய் வித்துருக்காங்க. ஆமா. சோ வித்துட்டு கிட்டத்தட்ட இவரு ஜெயிப்போன்னு நம்பி வாங்கினாங்களா இல்ல நிக்கணும்ன்றதுக்காக? அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் நான் திமுகவோட ஓட்ட பிரிக்கணும், அதை அருமையா பிரிச்சாச்சு. அவ்வளவுதான். என்ன ஒண்ணுன்னா அங்க ஒரு குளறுபடி ஆயிடுச்சு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. திமுகன்றதுக்கு பதில் அதிமுக ஓட்டுகளை வந்து பிரிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்போ வந்து காசு கொடுத்த ஓனர் சும்மா இருப்பாங்களா? சோ அவங்க வந்து விரட்டுவாங்க. ஒரு பக்கம் பிஜேபி உங்களை விரட்டும், இன்னொரு பக்கம் அதிமுக வந்து தோத்து போனது காரணம்னு சொல்லிட்டு அதிமுக உங்களை விரட்டும். இந்த பக்கம் தொண்டர்கள் வந்து என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு தொண்டர்கள் ஒரு பக்கம் விரட்டுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழக்குகள் நிறைய வாங்கியிருக்கீங்க, வழக்குகள் விரட்டும். அதனால நமக்கு இந்தியாவே வேணான்னு. அதனால நம்ம வந்து வெளிநாட்டுல போய் ஏதோ ஒரு தீவுல செட்டில் ஆயிடலாம் அண்ணனுக்கு நான் கொடுக்குற யோசனை. ஒரு யோசனை. சரி, இப்ப இன்னொன்னு, இந்த வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது சில இடங்கள் அடிக்கிறாங்க. டிவிக்கு வேட்பாளர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் சில இடங்கள் அடிச்சு விரட்டுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்ப்புகள் வருது. பணம் கொடுக்க போன இடத்துல அடிச்சு விரட்டுறாங்க, ஓட்டு கேட்க வரக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்டுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு அரசியல் கட்சினா நீங்க அரசியல் பண்ணவே இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அயோக்கியத்தனத்தை வந்து பண்ணி வச்சிருக்கீங்க. ஒன்னும் இல்லைங்க, இந்த ஜனநாயகன் படத்தை வந்து இவங்க வந்து வெளியிட்டாங்க. எதுக்காக வெளியிட்டாங்கன்னா, முழுக்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம பிரச்சாரத்துக்கு நம்மளால போக முடியல, இந்த அரசியல் படமா தான் இதை எடுத்தாரு. சோ இதை வந்து முழுக்க இத மக்கள் பார்த்தாலே நமக்கு வந்து வாக்களிச்சுருவாங்க. பிரச்சாரத்துக்கே போக அது வந்து பிரபகண்டா படம். இவரோட வீர தீர சாகசங்களை சொல்லுகின்ற படமாக இவர் எடுத்தாரு. அதையும் வந்து இவங்க திருட்டுத்தனமா லீக் பண்ணதுனால சிக்கல்கள் ஆயிடுச்சு. அதுல என்ன நிறைய காட்சிகள் வச்சிருக்காருன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கோம், இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ச்சியாக தீவிரவாதியாக காட்டாரு. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்தையும் காட்டினீங்க, பீஸ்ட்லயும் காட்டினீங்க. சரி, இதுலயாவது நீங்க கொஞ்சமா திருந்தி இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு அரசியல்வாதி ஆயிட்டீங்க, அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டீங்க, தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக போறோம்னு. அப்போ அந்த மத உணர்வு, அந்த வெறுப்பு, அந்த இஸ்லாமியர் வெறுப்பு, நீங்க சிறுபான்மை காவலன்னு நீங்க வந்து சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டாலும் உள்ளபடியே உங்களுக்கு அந்த வெறுப்பு, அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்க மேல ஒரு தீராத ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அந்த வெறுப்பை நீங்க வந்து காட்டுறீங்க அந்த இடத்துல. அப்போ இஸ்லாமியர்கள் நீங்க தீவிரவாதியா காட்டும் போது அந்த இஸ்லாமியர்கள் வந்து உள்ளபடியே ஏங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து மத சிறுபான்மையில இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கூட கொடுக்க மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு. நான் பார்த்துருக்கேங்க, என்னோட நண்பர்களே கடை வைக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் மார்க்கெட் பகுதியில ஒரு கடை வைக்கணும்னா எல்லாரும் இலகுவா கடை வைக்கலாம். ஆனா ஒரு இஸ்லாமியர் போய் கடை வைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றாரு, அவர் வீடு கொடுக்கறது எவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து உள்ளபடியே நம்ம வந்து நமக்கு வந்து வருத்தம் அளிக்குது. நம்ம வந்து மத சார்பற்ற நாடுன்னு சொல்றோம், நம்ம சகோதரர்கள் தான். இப்படி வந்து அவங்க கஷ்டப்பட்டு இருக்க அந்த மனிதர்களை போய் நீங்க வந்து தீவிரவாதி மாதிரி. நான் கேட்கிறேன், இந்தியாலயோ தமிழ்நாட்டிலயோ எங்கேயாவது ஒரு இஸ்லாமியர் எங்கேயாவது ஒரு வந்து கலவரத்தில் ஈடுபட்டார் உங்களால காட்ட முடியுமா? வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கைக்கே போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரிலாம் வந்து கலவரங்கள் தூண்டுற ஆட்கள் கிடையாது. நீங்க தொடர்ச்சியா அவங்கள வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி காட்டும் போது அந்த மக்கள் வந்து இன்னைக்கு வெகுண்டு இருந்து வேட்பாளரை வந்து ஊருக்குள்ள விடக்கூடாது. ரொம்ப டீசெண்டா தான் சொல்லியிருக்காங்க,
உங்களுக்கு என்ன ஓட்டு தானே வேணும், ஓட்டு நாங்க போட்டுறோம், நீங்க எங்க ஊருக்குள்ள வராதீங்கன்னு சொல்லும்போது ஓட்டு போடுறது நான் ஊருக்குள்ளனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விதண்டாவாதம் பண்றாங்க. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது இஸ்லாமியர்களும் நிறைய தமிழ் இளைஞர்களும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து விரட்டுறாங்க. அப்போ ஒரு ஊருக்குள்ளேயே உங்களால நுழைய முடியல, அவ்வளவு தூரம் நீங்க வந்து வேலைகளை செஞ்சு வச்சிருங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை சார், நீங்க ஒரு வேளை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இதுதான் வந்து களத்துல வந்து எதிரொலிக்குது. இது வரும் வந்தவாசி தொகுதியில மட்டும் கிடையாது, தமிழகம் முழுக்க எல்லா தொகுதிகளிலும் இதான் வந்து பிரச்சனை. அதே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தாவேகா விசஸ் தாவேகா, பொறுப்பு வாங்கினவங்க ஏமாற்றப்பட்டவங்க, இவங்களுக்குள்ள நிறைய போட்டி அடிதடி இதெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பெரிய தகராறு. ஆமா, அதை தாண்டி இப்ப நம்ம வந்து வேட்பாளர்களே பாத்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் வெளியில இருந்து தான் இவர் போட்டதுனால அந்த வேட்பாளர்லாம் பாத்தீங்கன்னா இவர் போகல. இவர் வந்து விஜய் வந்து ஒருவேளை அந்த தொகுதிக்கு வந்து போயிருந்தா, அவங்க பிரச்சாரத்துக்கு போயிருந்தா அவங்க வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வந்து வாங்குவோம். ஒரு டீசென்டான தோல்வியிலே பாத்தீங்கன்னா வெற்றிகரமான தோல்வியா வந்து இருந்திருக்கும். தோல்வியிலே வந்து மோசமான தோல்வி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் வந்து டீல் பேசுறாங்க. அதிமுக வேட்பாளர்கிட்ட டீல் பேசி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கே போறது கிடையாது. எவ்வளவு இப்ப தம்பி செலவு பண்ணிருக்க, 10 கோடி கொடுத்துருக்கேன்னு, இந்த புடி 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பணத்தை வாங்கிட்டு எந்த வேட்பாளரும் வந்து வெயிலுக்கு வீட்டை விட்டே வெளில வரதுல சும்மா ஒரு 4 பேரை மட்டும் தினம் கேம்பெயினுக்கு அமைச்சிட்டு இருக்கான். ஸோ உள்ளபடியே இது நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. இப்போ அவங்களுடைய அந்த உற்சாகம் வேகம்லாம் குறைஞ்சிருச்சு. எதுவுமே இல்லை களத்துல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வரைக்கும் என் தொகுதியில என்னோட பகுதியில இன்னி வரைக்கும் ஓட்டு கேட்டு யாரும் வரவே இல்லைங்க. தாவே கலந்து யாரும் வரவே இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தாவேக்காவோட கொடி தெரியுது, வசதி வாய்ப்புகள் இருக்கு. கிராமங்கள்ல நானும் ஒரு கிராமமா நான் வந்து போன் பண்ணி கேட்கறேன், நிறைய பேர் கேட்கறாங்க, நம்ம கிட்டே போன் பண்ணி கேட்கறாங்க, எங்க தாவேக்கா நிக்குதா இல்லையா, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. டெய்லி நீங்க மீடியால வந்து தாவேக்கா பத்தி தான் பேசுங்க. எங்க தொகுதியில வரவே இல்லைங்க, எங்க தெருவுக்கு வரவே இல்லை, எங்க ஏரியாவுக்கு வரல, எங்க பஜாருக்கு வரவே இல்லை, எந்த பக்கமும் தாவேக்கான்றது அந்த ஆளே இல்லை. சோ சுவடே இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மௌன புரட்சி வந்து ஏற்படுத்துறாரு. நமக்கு வந்து தெரியல, விசில் புரட்சி அப்படின்னு சொன்னார், விசில் ப்ளோயர் வந்து நடக்குதான்னு தெரியல. சோ உள்ளபடியே நமக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான தேர்தலா தான் நம்ம வந்து பாக்குறோம். நிறைய விவரங்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை யோசிக்கட்டும், பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.